இந்த துனியாவில் அல்லாஹ் தஆலா நாயன் எங்களை தெரிவு செஞ்சிருப்பது ஒரு கொஞ்ச கால வாழ்க்கைக்காக. இந்த உலகத்தில் வந்த நாங்கள் யாரும் வாழ வந்தவர்கள் அல்ல, மௌத்தாக வந்தவர்கள் தான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய முதலாவது ஜெனரேஷன் நாங்களும் அல்ல, எங்களை போன்ற வாழ்ந்தவர்கள் எல்லாம் இதுவரையிலும் வாழ்ந்து இருந்தவர்களும் அல்ல, எல்லோரும் மௌத்தானவர்கள். உலகத்தில் மௌத்தை வெல்லுவதற்கு ஒன்றாலே முடியாது. உலகத்தில் ஒரு மனிதனுடைய உடல் பலம் உடல் சக்தியால மௌத்தை வெல்ல முடியும் என்றால் ஆள் சமூக இளைஞர்களுடைய உயரம் 300 முழம். பெரிய மலைகளிடத்துல மவுண்டனுக்கு முன்னால பேத்து கையிலால கொடைஞ்சி அவங்க வீடு கட்டினவங்க. அவ்வளவு பலமான மனிதர்களுக்கு மௌத்தை வெல்ல முடியல. ஆட்சி அதிகாரங்கள் இருப்பதனால் ஒரு மனிதனுக்கு மௌத்தை வெல்ல முடியும் என்றால் ஃபிரௌனுக்கு கிட்டத்தட்ட 1000 பட்டினம் 12,000 கிராமத்துக்கு அவன் தலைவராக இருந்தார். அவ்வளவு பெரும் ஆட்சி அதிகாரம் பெற்றவர்கள் கூட உலகத்துல மரணத்தை வெல்லல. அவ்வுலகத்துல நாங்க யாரு? அவ்வுலகத்துல நாங்க வந்ததே வாழ்வதற்கு அல்ல, மௌத்தாகுவதற்கு தான் வந்திருக்கிறோம். ஆனால் எப்ப எங்களுக்கு மௌத்து வருமோ இன்ஷா அல்லாஹ், அதுக்கு பின்னால் எங்களுக்கு மௌத்தே வராது. அதுக்கு பின்னால எங்களுக்கு மௌத்தே வராது. அப்ப மௌத்தை எங்களோட வாழ்க்கையில முடிவென்று நினைச்சு வாழ்றோம் என்றால் அவர்கள் முட்டாள்கள். மௌத்து என்பது எங்களுக்கு மௌத்து இல்லாத, அழிவில்லாத, முடிவில்லாத ஒரு வாழ்க்கையுடைய ஆரம்பம் மட்டும்தான். பிறப்பு என்பது தாயுடைய கருவையில் இருந்து உலகத்தை கண்டோம், உலகத்துல பிறந்தோம். இந்த பிறப்பு என்பது பிறந்தது எத்தனை செகண்டுக்கோ எத்தனை மணித்தியாரத்துக்கோ தெரிய வேண்டி சொல்லி மௌத்தாகணும்னு தான் பிறந்தது. சிலருக்கு தாயுடைய கருவறையில புள்ள துரிச்சு கொண்டு இருந்தது. 7ஆம் மாசத்துல இடுக்கு போனா துரிச்ச புள்ள நீண்டு ரூபு வைத்து. இன்னும் சிலவங்க புள்ள அழுது கொண்டு வந்துட்டு உம்மட கையில புள்ளைய கொடுத்த அந்த நேரம் பாப்ப புள்ளைய பார்க்கறதுக்கு வந்தா புள்ள மௌத்து. அப்படி அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கி இருந்தா நாங்களும் எப்பவோ போய்த்து. ஏதோ அல்லாஹ் எங்கள் இதுவரைக்கும் ஹயாத்தோட வச்சிருக்கிறான், நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த நேரம் என்று தெரிய வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நாயன் எங்கள் எல்லாரும் பிறக்க வச்சது ஒரு பேர்ல தான். நாங்க எல்லாரும் பிறந்தது குழந்தைகள பேர்ல, வேற டிஃபரெண்ட் பேர்ல யாரும் வரல. எங்கள் எல்லாரும் பார்க்க வந்தது குழந்தை பார்க்க வந்தாங்க, பாபா பார்க்கறதுக்குன்னு வந்தாங்க, பேபி பார்க்கறதுக்குன்னு வந்தாங்க. நிச்சயம் சத்தியம் ஒரு நாள் வரும். நாங்க இப்ப உலகத்துல ஒவ்வொரு பேர்கள் இப்போ ஒவ்வொருத்தர் அடையாளம் காண்றதுக்கு இன்னாரு இன்னாரு ஹாஜியார் லோயர் மாஸ்டர் இப்படி ஒவ்வொரு பேர் வச்சுப்போம். ஆனா எப்படி குழந்தைன்னு பார்க்க வந்தாங்களோ அதே மாதிரி எங்களை மையத்தின்னு பார்க்க வந்துடுவாங்க. இந்த குழந்தைக்கும் மையத்துக்கும் இடையில தான் அல்லாஹ் தஆலா நாயன் எங்களை வாழ விட்டு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நீ ரெடியாகிறியா? இந்த உலக வாழ்க்கை தான் உண்மையை நினைச்சு உலகத்தில் அல்லாஹுடைய பொருத்தத்தை விட்டும் தூரமாகி வாழ்றியான்றத அல்லாஹ் சோதிச்சு கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. சின்ன பிள்ளைகளை தொடங்கின இவ்விடத்துல ஆக வயசுல கூடினவர் வரும் வரையில இவர் இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய ஆக சின்ன பிள்ளையிலிருந்து ஆக வயசுல கூடினவர் வர காட்டி அவ்வளோ பேர்லையும் வயசுல விட குறைஞ்ச எவ்வளோ மையத்துல கலந்து கொண்டவங்க தான் நாங்கள் எல்லாரும். அப்ப அவங்க போனா எங்கள் அல்லாஹ் கிடைக்கிறது பெரிய ஒரு விஷயம் இல்லை. அதனால் அருமையான பெருமக்களே, இந்த துனியாவில் அல்லாஹ் தஆலா நாயன் ஒரு கூட்டத்தை படைச்சான். அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா நாயன் அறிவை கொடுத்தான். எந்த அறிவு? பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவில் அல்லாஹ் தஆலா கொடுத்தது எது நன்மை எது தீமை, எதை எப்படி செய்யணும், எந்த இடத்துல செய்யணும், எதை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைக்கும், எதனை விடுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைக்கும், இப்படி எல்லாம் பகுத்தறிவு அல்லாஹ் கொடுத்தான். ஆனா அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் பசியை கொடுக்கல. எங்களுக்கு வருது வெள்ளைக்கிழமைனா பசி, வயிறு முட்டை சாப்பிட்டாலும் பசி வருது, மறுக்க ராவுக்கும் பசி வருது, இடையில ஷோட்டி சென்று டேண்டிட்டு எல்லாம் தேவைப்படுது. ஆனா அந்த கூட்டத்துக்கு பசியே வராது. அதே மாதிரி எங்களுக்கு வயசு வரும் பொழுது உடம்புல சில மாற்றங்கள், உடம்புல சில தேவைகள் வரும். இதுக்கு இச்சை என்று சொல்லுவாங்க, காமம் என்று சொல்லுவாங்க. இது வெட்கப்படுத விஷயம் அல்ல,
ஒரு பிள்ளைக்கு பெத்து வளர்த்து உமாப்ப மாதிரி அந்த வயசுக்கு அந்த பிள்ளைக்கு அது வரலாடி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன்னா வைக்கப்படுகிறதா தேவையானது. அல்லாஹ் மனுஷன் அப்படித்தான் வச்சுக்கிறான், ஹியூமன் நேச்சர். இப்ப அல்லாஹ் தாலா இப்ப அந்த கூட்டத்துக்கு நான் சொல்லிக்கொள்வாரு, அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் உடற்பாஷையும் கொடுக்கல, பசியையும் கொடுக்கல, தாகத்தையும் கொடுக்கல, ஒன்றையும் கொடுக்கல. அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கவும் தேவையில்லை, சம்பள உலகத்துல வாழணும் தேவையில்லை. அதனால அந்த கூட்டத்துக்கு அல்ல அறிவை கொடுத்தானே, அதை பயன்படுத்தி உலகத்துல வாழ்றாங்க. ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துல மட்டும்தான், ஒவ்வொரு மூச்சிலே அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும்தான். அவர்கள் யார்? மலக்குமார்கள். மலக்குமார்கள் அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. மலக்குமார்கள்ல அல்லாஹ் அவங்களுக்கு நான் சொன்ன ஒரு விஷயத்தை வைக்கல, அது அவங்களுக்கு தெரியும். இது அல்லாஹ்வுடைய இரக்கத்தை தெரிவித்தாரு, இது அல்லாஹ்வுடைய கோபத்தை தெரிவித்தார். இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் படைச்சான், இதுக்கு ஆப்போசிட். சரியா மலக்குமார்களுக்கு ஆப்போசிட்டா படைச்சான். அந்த கூட்டம் யார் தெரியுமா? அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தான், பகுத்தறிவை மட்டும் கொடுக்க, பசியை கொடுத்தான். பசி வருது மாதிரி பசி வருது, தாகம் வருது, உடம்பு ரீதியான ஆசைகள் வருது. எங்களுக்கு மேல வெட்டினா எப்படி ரத்தம் வருமோ அதே மாதிரி அதுக்கும் ரத்தம் வருது. எங்களுக்கு வாயால சாப்பிடுற மாதிரி அதுவும் வாயால சாப்பிடுது, எங்களுக்கு மாதிரி அதுக்கும் காதைக்குது. அந்த கூட்டம் யாரு தெரியுமா? மிருகங்கள். மிருகங்களுக்கெல்லாம் பசி, தாகம், உடல் ரீதியான காம உணர்வுகள், இச்சைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். ஆனா பகுத்தறிவை கொடுக்க, எதை எந்த இடத்துல செய்யணும், எப்படி செய்யணும், நாங்க கலசம் எடுக்கணும், அவுரத்தை மறைக்கணும். ஒரு பூனை நாயண்டு போச்சல யாரு சரி பேத்து பாருங்களேன், வெக்கம் இல்லாம போகுதுன்னு கலசம் போட்டு போட மாட்டோம். பாருங்க வெக்கம் இல்லாம போகுதுன்னு சொல்லி யாரு சரி பேத்து இந்த அந்த நாய்க்கு ஏதாவது உடுப்படு இல்ல முடியாது. நாங்க ரமதான் மாசத்துல கஷ்டப்பட்டு ஆக்கி வச்ச மீன் சட்டிய அது ஃபுல்லா தின்னுட்டு வெளிசாக்கிட்டு போனாலும் அதுக்கு அது ஹராமும் இல்லை. என்ன பாருங்க, ரமதான் மாசத்துல ஹராத்தை செஞ்சுட்டு போன பூனை சொல்றாங்க, ஏன் செய்யாத காரணம் இந்த மிருகங்களுக்கு அல்லாஹ் அந்த பகுத்தறிவை கொடுக்கல. ஆனால் பசியை கொடுத்தான், தாகத்தை கொடுத்தான், உடல் ஆசையை கொடுத்தான், தேவையை கொடுத்தான். இப்ப அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் கொடுத்த, மலக்குமாறு கொடுத்த பகுத்த அந்த அறிவை எடுத்து, மிருகங்களுக்கு கொடுத்த பசி, தாகம், காம உணர்வு, இந்த ரெண்டையும் எடுத்து சேர்த்து அல்லாஹ் ஒரு படைப்பை படைச்சான். அந்த படைப்பை பத்தி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்திப்பழம் மீது சத்தியமாக, ஜைத்தூனின் மீது சத்தியமாக, வத்தூர் சீனின் தூர்சினா மலையின் மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன், இந்த அபயமளிக்கப்பட்ட மாநிலமான மக்கா மாநிலத்தின் மீது சத்தியமாக, 4 சத்தியம் பண்ணி கொண்டு சொன்னான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், இந்த மனிதனை மிக மிக அழகான தோட்டத்துல படைச்சோம் என்று சொன்னானே, அந்த மனிதனுக்கு தான், அந்த மனிதன் தான் இந்த கூட்டம். அல்லாஹ் மலக்குமாறு கொடுத்த அந்த அறிவை கொடுத்து, மிருகங்களுக்கு கொடுத்த உடம்பு ரீதியான ஆசைகள், தேவைகளையும் கொடுத்து அல்லாஹ் தஆலா நாயை வாழ விட்டுட்டான். இந்த படைப்பை பத்தி குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்றான். அந்த படைப்புல அல்லாஹ் என்னை உங்களை செலக்ட் பண்ணிட்டான் உலகத்துல. இந்த படைப்பை பத்தி அல்லாஹ் குர்ஆன் இப்படி சொல்றானே, இப்ப யாரு அல்லாஹ் கொடுத்த அறிவை பயன்படுத்தி, மிருகங்களுக்கு கொடுக்காம அல்லாஹ் கொடுத்தானே அந்த அறிவை பயன்படுத்தி உலகத்துல யாரு வாழ்றாங்களோ, மனோஇச்சைக்கு கட்டுப்படாமல் வாழ்றாங்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய முன்னுக்கு மலக்குமார்களை போன்று காட்சி அளிக்கிறார்கள். யார் உலகத்துல அல்லாஹ் கொடுத்த அறிவை பயன்படுத்தாமல் ஹராம் ஹலால் என்றால் பேணுதல் இல்லை, ஹராம் ஹலால் என்றால் பக்குவம் இல்லை, ஹராத்துக்கும் ஹலாலுக்கும் வித்தியாசம் உணர்வு கல்வில வருவதில்லை. ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சால், ஏமாற்றினால் கல்வில ஒரு உருக்கம் வருவதில்லை. அல்லாஹ்வுடைய கடமையான தொழுகையை பாழாக்கினால், தஹஜ்ஜத் துடுபடிந்து சுன்னத்தை வைக்க சுபமும் இல்லாமல் தூக்கம் போனாலும் ஒரு மாற்றமும் வருவதில்லை. நான் ரப்புடைய கடமையை நிறைவேற்றலேன்னு சொல்லி என்னவும் வரலையா? இப்படிப்பட்ட நிலைமையில வாழ்றாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய முன்னுக்கு மிருகத்தை போல காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அருமையான சீதவிகளே, அதனால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதனாக எங்கள் அல்லாஹ் படைச்சு
மனிதனாக வாழ வச்சு அல்லாஹ் தஆலா நாயன் எங்களை அல்லாஹ் சோதிச்சு கொண்டிருக்கிறான். அதனால இந்த உலகத்துல நாங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட வாழ்வதுதான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஆகப்பெரிய பாக்கியம். அந்த அடிப்படையில இப்ப நாம் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க. இப்படி வாழ்ந்து வாழ்ந்து வந்து கிட்டத்தட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல பிறந்து இன்றைக்கு ஒரு புள்ள பிறந்தா இன்னைக்கு ஸ்ரீலங்காலே உலகத்துல எங்கேயோ இந்த ரெண்டுக்கும் இடையில பல இமாம்களுக்கு இடையில பல கருத்துகள் இருக்குது. குர்துபி இமாம் ஒரு கருத்து இருக்குது, இன்னொரு தஃசீர்கள் ஒரு கருத்து வரும். கிட்டத்தட்ட 7800 வருஷம் 7800 வருஷம் இருக்கும். 7800 வருஷம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எங்களுக்கும் இடையில என்று சொன்னால் உலகத்தில் எத்தனை ஜெனரேஷனை தாண்டி நாங்க வந்திருக்கிறோம். அதனால் அருமையான பெருமக்களே, உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களிலே நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள், கெட்டவர்களாக வாழ்ந்தவர்கள், கெட்டவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மாறினவர்கள், நல்லவர்களாகவே வாழ்ந்து கெட்டவர்களாக மரணித்து போனவர்கள் எல்லாம் உலக வரலாற்றில் நாங்கள் கண்டிருக்கிறோம். அதனால அல்லாஹ் தஆலா நாயன் இந்த உலகத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களான எங்களை உலகத்தில் சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் தெரிவு செஞ்சிட்டான். அந்த உம்மத்தில் அல்லாஹ் எங்களை வாழ வச்சிருக்கிறான். இதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு மௌத்து வரையிலும் நம்பி செலுத்த வேண்டும். அதனால அருமையான சீதேவிகளே, நாளைக்கு கியாமத்து நாளையில அல்லாஹ் தஆலா நாயன் எங்களை கல்விக்கு நாளை மறுமையில அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி வச்சிருக்கிறான். இந்த வெற்றி யாருக்கு தெரியுமா? இல்லாமன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், சலாமத்தான கல்போட, சலாமத்தான கல்போட, ஈடேற்றம் அடைஞ்ச கல்போட யாரு அல்லாஹ்வை சந்திக்க போறானோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றியானவர்கள். இவர்களை தவிர மற்றவர்கள் அனைவர்களும் தோல்வி அடைந்தவர்கள் என்றால் எங்களோட சலாமத்தான கல்போட அல்லாஹ்விடத்துல போறது எங்களை கட்டாய கடமை. இந்த கல்வோட போராடுகிறது, கல்வை வெளிச்சமாக்கணும். எவ்வளவு சொன்னாலும் வேலை கல்வி வெளிச்சமாக்கணும்னு சொல்றோம். இந்த கல்வி என்பது அது வெளிச்சமாகிறது என்றால் ஒரு மனிதன் தாண்ட நஃப்ஸோட போராடும், நஃப்ஸோட போராடும். நஃப்ஸோட போராடினால்தான் அந்த கல்வி வெளிச்சமாகும். நஃப்ஸ் பயங்கரமானது, நஃப்ஸ் ஆக பயங்கரமானது. கண் பார்க்கிற நேரத்தில் அந்த கண் பார்க்கிறதோட நஃப்ஸுக்கு தான் மெசேஜ் போகுது. நஃப்ஸோட போராடி இது எனக்கு தகாதது பார்க்க கூடாது என்று யார் அந்த இடத்திலே நஃப்ஸுக்கு அடிமையாகாம வெற்றி அடைஞ்ச